ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவை நன்மையான காரியங்களை பேச நாம் பழக்குவிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல கிருபை பொருந்தின ஒப்பால் சாரமேற்றதான வார்த்தைகளை பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. தன் வாயையும் தன்னுடைய நாக்கையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை சகல விதமான இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். மருத்துவர்களை பாருங்கள், நாவை சோதித்து சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதை போல நம்முடைய நாவின் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாவை அடக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாம் பழக்கி வைக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது, வாசிக்கின்றதான பொழுது அந்த நாவானது அடங்கி மிகுந்த பலனை கொண்டு வரும். நாவை அடக்கி ஆளுகை செய்யவில்லை என்றால் நாவு ஆனது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும். ஆகையால் தான் நாவை நெருப்புக்கு ஒப்பாக பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. நாவு எப்பொழுதும் பெருமையானவைகளை பேசும். ஆனால் கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் நமக்கு எதிராய் நின்றால் நாம் ஆசீர்வாதமாய் ஒரு நாள் இந்த பூமிக்கிற வாழ்க்கையில வாழவே முடியாது. நாவு பொல்லாங்கானதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்தது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் கொடிய விஷத்தை போல அழிவை கொண்டு வந்து விடும். நாவை பயன்படுத்தி பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். சுவையும் கசப்பும் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து வெளிப்படுவதில்லையே. ஆகையால் நாவை சரியாக பழக்குவிக்க பயன்படுத்த பேசுவதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். நாவை சரியாக பழக்குவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகையால் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகையால் தேவ பயத்தோடு கூட என்னத்தை பேசுகிறோம் என்கிற உணர்வோடு கூட நாம் பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். உங்கள் நாவை நீதியின் ஆயுதமாய் பழக்குவீங்கள். கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய மகத்துவங்களை குறித்து மாத்திரம் பேசுவதற்கு பழக்கி வைக்கிறதான பொழுது அதுவே உங்கள் வாழ்க்கையில அது ஜீவனாகவும் நன்மையாகவும் மாறும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாவை குறித்து எச்சரிக்கையா இருந்து என்னதை பேசுகிறோம், என்ன காரியத்தை குறித்து நாம் மற்றவரிடத்துல நாம் சொல்லுகிறோம் என்கிறதான காரியத்தை தெளிவுள்ளவர்களாக நன்றாக சிந்தித்து தெய்வ சமூகத்துல நம்ம காணப்படுவோம். அப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை நாம் பேசுகிறதான பொழுது அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்படி வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்வோம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். நாவை குறித்து எச்சரிக்கையாக நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிதானமாகவும் யோசித்து தெளிவுள்ள காரியங்களை பேச நாம மகிமைக்கென்று மாத்திரம் உள்ள காரியங்களை பேசுவதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. அதற்கு முன்னாடி வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலேயே நாங்கள் பதித்து வைத்தவர்களாய் அந்த வார்த்தையின் மூலமாய் நல் வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் பேச அந்த எங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அநேக ஆத்துமாக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய், அநேக ஆத்துமாக்களை தேற்றுகிறதாய், அன்பு நிறைந்ததாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய தெய்வீக கிருபை அப்பா நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.